தமிழ் சினிமா இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சீரழிவுக்கு காரணம் இந்த மீடியேட்டர்ஸ். இன்னொன்று, நீங்கள் படம் எதனால் ஓடுது? கதை நல்லா இருந்தா உங்களுக்கு தெரியுதுல்ல, நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணால் கதையை தானே கேட்கணும். இவங்க எத்தனை ப்ரொடியூசர்ஸ், புது ப்ரொடியூசர்ஸ் கதை கேட்குறாங்க. அது நடக்கிறது இல்லைன்னு சொல்றீங்க. அது நடக்காதனால தான் ப்ராப்ளம் ஆகுது. அதனால தான் செத்து போகுது. அந்த படமே பிஃபோர் டெட் ஆயிடுது ரிலீஸ்க்கு முன்னாடி. நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யாமலே அது ஓடாமல் இருக்குன்னு எப்படி நம்பிக்கையில் சொல்கிறீங்க? நீங்கள் கதை கேட்டிங்களா? நீங்கள் ஒரு புது ஹீரோ அனௌன்ஸ் பண்ணீங்களா? அதை நீங்கள் விளம்பரப்படுத்தினீங்களா? உங்களுக்கு தேட்டர் கிடைக்குது. இதெல்லாம் லைக்காவோ, சத்யஜோதியோ, தானுவோ, வேல்ஸோ நான் பண்ணேங்க. நான் சவால் விடுறேன். உங்களுக்கு தைரியம் இருந்தால் அதை பண்ணுங்க. நான் சவால் விடுறேன். நீ சொன்னதை பண்ணப்பா, ஆடியன்ஸ் என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லுங்கள். இங்கே ஒரு தப்பான ஒரு அணுகுமுறை இருக்குது பார்த்தீங்களா? நாம் ஒரு ஆளை பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது விஷயம் கிடையாது. அஸ்வந்த் மாரிமுத்து சிலம்பரசனை வச்சு பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. சிலம்பரசனுக்கு அஸ்வந்த் மாரிமுத்து மாதிரி ஆள் கிடைக்கலன்னா அவருக்கு மார்க்கெட் போயிடும். இதுலேருந்து பெஸ்ட்டாக எடுத்து நான் சொன்ன மாதிரி ஒரு தைரியமான, ஒரு நேர்மையான, ஆண்மையுள்ள ப்ரொடியூசர்னே சொல்லுவேன் நான். இதுக்கெல்லாம் ஒரு தில் இருந்தால் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இன்றைக்கி ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்லுங்கள் உங்களுக்கு. நான் சொல்கிற டேரக்டர்ஸுக்கு படம் கிடையாது. ஹிட்டு கொடுத்த டேரக்டர்ஸ்க்கா? ஹிட்டு கொடுத்து அவார்டு வாங்கினவங்க. படம் வச்சுக்கிட்டு இருக்கவங்களாம் ப்ரொடியூசர்ஸ் கிடையாதுங்க. நல்ல கதையை செலக்ட் பண்ணி, நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டரை கொடுத்து, நல்லா எழுதிட்டு, அதை ஒரு 4 பேரை உட்கார வச்சு டிஸ்கஸ் பண்ணோம். மார்ட்டின் லூதர் கிங் ஒன்று சொல்லுவார், இருங்க இதை சொல்லிக்கிறேன். தப்பு செய்கிறவன் பிரச்சனை இல்லைடா, தப்பு செய்கிறவனை பார்த்துட்டு அமைதியாக இருக்க பற்றியா, இதாண்ட பெரிய குற்றவாளிங்கிறது. ப்ரொடியூசர்ஸ் வர்றவங்க எல்லாருமே வேறு விஷயத்துக்கு வருவாங்க. ஓப்பனாக சொன்னால் சில விஷயங்கள்லாம் பெண்களுக்கு ஆசைப்பட்டு வருவாங்க. அப்போ அது விளக்காது. நீங்கள் ஒரு 20 வயசில் ஒரு பையன் சினிமாவுக்கு வரலாம் நடிக்கணும்னு, அவனுக்கு எப்படி சான்ஸ் கிடைக்கும்? அவன் டேலண்ட்டை வச்சு தான் கிடைக்கும். அப்படிலாம் கிடையாது. டேலண்ட் இல்லைங்கிறீங்களா? இப்போ இவ்வளோ பேர் இருக்கு உங்களுக்கு. வெறும் சோறு திங்கிறது, பீஸா திங்கிறது, நான் 100 கோடி வசூல் பண்ணிட்டேங்கிறவங்களாம் பெரிய மனுஷன் கிடையாது. எத்தனை பேர் நான் உருவாக்கியிருக்கேங்கிறதான் விஷயம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இவங்களுக்கு கிடைக்கக்கூடியதெல்லாம் பிளாக் மணின்னு எப்படி சார் சொல்ல முடியும்? பிகாஸ் அவங்களுக்கான சம்பளம்னு அதை கொடுத்து, அந்த ஒரு விஷயம், அதுக்கான டாக்ஸ் எல்லாமே ப்ராப்பரா இருக்குன்னு தானே அவங்க இப்போ என்னன்னா கார்பரேட் ஸ்ட்ரக்சர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒயிட்ல தான் பண்ணி ஆகணும். புரியுதா உங்களுக்கு? இது ஏன்னா இப்போ ஓடிடில இருந்து வரும்போது ஒயிட் ஆயிடும். டிஜிட்டல் ஃபார்மேட்ல இருந்து எல்லாமே ஒயிட்டா மாறிட்டு இருக்கு. இன்னும் தேட்டர்கள் இன்னும் கனெக்ட் பண்ணல. ஒரு படம் எவ்வளவு கலெக்ட் ஆகுதுன்னு தெரியாது. ஏன் கலெக்ட் பண்ணலன்னா அது எல்லாமே பிளாக் மணியை கன்வெர்ட் ஆகும். ஓகே. அப்ப கலெக்ஷன் இவ்வளோ கோடி கலெக்ஷன் அப்படின்றதெல்லாம், இவ்வளோ கோடி கலெக்ஷன்லாம் ஒரிஜினலே கிடையாது. அதெல்லாம் போட்டு விடுறது. நம்ம காசு கொடுத்தா யாருனாலும் நியூஸ் போடுவாங்க. ஓகே. அஃபிஷியலா அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியே சொல்றாங்களே சார். அஃபிஷியல் போட்டா இன்கம் டேக்ஸ் ரைடு போவோம். ஓகே. நீங்க சன் பிக்சர்ஸ் போட்டாங்க ஜெயிலருக்கு. ஏன்னா அவங்க கார்ப்பரேட் கம்பெனி, அவங்க போட்டாகணும். ஏன்னா அவங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ் ஃபண்ட் பண்றாங்க, அவங்க ஷேர்ஸை வாங்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் ஒயிட்டு தான். நான் சொல்றது என்ன, இந்த டாப் ஹீரோஸ் எல்லாருமே அவங்களுக்கு தெரியும், ஒயிட்டா வாங்குறானா கூட அது அதிகமாக தான் வாங்குறாங்க. சிம்பிள் மேட்டருங்க. நான் ஒரு பெரிய மனுஷனா இருக்கேன், எல்லாம் நான் தான் தாத்தாவா இருக்கேன். என் ஊர்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னா யார் சரி பண்றது? பெரிய மனுஷன் தான் சரி பண்ணணும். சரி பண்ணாதான் பெரிய மனுஷன். பெரிய மனுஷனா இல்லையா? ஆனா அவங்க கிட்ட நீங்க வாய்ஸ் அவுட் பண்றீங்க சார். இதே மாதிரி நிறைய பேர் பிரச்சனைகள் சந்திச்சுட்டே இருக்காங்க. வாய்ஸ் நோட் பிரச்சனை பண்றேன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருக்கக்கூடாது. ஓகே. மார்ட்டின் லூதர் கிங் ஒன்று சொல்லுவார், இருங்க இதை சொல்லிக்கிறேன். தப்பு செய்யறவன் பிரச்சனை இல்லடா, தப்பு செய்யறவனை பார்த்துட்டு அமைதியா இருக்க பத்தியா, இதாண்ட பெரிய குற்றவாளிங்கிறது. ஆனா இங்க நிறைய வாரம் வெள்ளிக்கிழமை சின்ன படங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய படங்கள் வருது சார். ஒரே நாள்ல ஒரு 5-6 படங்கள்லாம் கூட வர ஆரம்பிச்சிருக்கு. இது ரீசெண்ட் டைம்ல அந்த மாதிரி என்ன படம் வந்தது, என்ன படம் வரலன்னு கூட, இப்படிலாம் ஒரு படம் வந்துதான்னு கேட்குற அளவுக்கு படங்கள் வந்தது. அவங்களோட நிலைமைலாம், அவங்க தியேட்டர்ஸ் கிடைக்கல, எங்களுக்கு ரீரிலீஸ் பண்ணி எங்களுக்கு படங்கள் எங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது எங்களோட படங்கள் அப்படின்லாம் புலம்புனாங்க. ப்ரொடியூசர்ஸ் உண்மையாவே என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ப்ரொடியூசர்ஸ் இப்போ சினிமா எடுக்கணும்னு வராங்க. வரும்போது இங்கே என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய சில ஆட்கள்லாம் அவரை ஏமாற்றி ஆட்டையை போட்டுருவாங்க. இப்போ ஓப்பனாக நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், உழைப்பாளர் தினம்னு. நான் சினிமாவில் நடிச்சிருந்தேன். சரி, ஓகே, நம்மளால் ஒரு சின்ன படம் பண்ண முடியும்னு சொல்லி நான் ஒரு படம் பண்ணுறேன். என்ன பண்ணுறோம்னா, இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தரேன் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா உங்களுக்கு? வெளியிலேருந்து ஒருத்தவங்க ஒரு புது தொழிலுக்கு வரும்போது எடுத்தோன்னே நீங்கள் கற்றுக்க முடியாது. இப்போ நானே விவசாயம் பண்ண போனால் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. பொருளை உற்பத்தி பண்ணால் எங்கே விற்கணும்னு தெரியாது. இதுதான் எல்லாத்துக்கும் நடக்கும். ஒரு டெக்ஸ்டைல் வைக்கிறீங்களோ, ஈவன் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரோ, இல்லை ஒரு லாரி பில்டிங் இதை வச்சாலும் தெரியாது. மீடியேட்டர்ஸ் தான் இந்த விஷயம் பண்ணுவாங்க. தமிழ் சினிமா இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சீரழிவுக்கு காரணம் இந்த மீடியேட்டர்ஸ். என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்கல்ல, முதல்ல கதையை கேட்கணும். அதை கேட்காம இவர் ஒரு படம் நடிச்சிருக்காரு, 5 படம் நடிச்சிருக்காரு, இவருக்கு மார்க்கெட் இருக்கு, இந்த தான் சொல்றேன். இன்னைக்கு 50 லட்சம் வாங்குறவங்களுக்குலாம் மார்க்கெட்டே கிடையாது. அது அந்த ஹீரோக்கும் தெரியும். மனசாட்சியை விட்டுட்டு தான் எனக்கு வேற வழி இல்லை, நான் பிழைக்கணும், எனக்கு ஒரு வீடு இருக்கு, பிள்ளைங்க இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்போ கதையை செலக்ட் பண்ணணும், அந்த டேரக்டர் செலக்ட் பண்ணணும், இதுக்கு என்ன செலவாகணும், இதுக்கு ப்ரொமோஷன்ஸ் இன்னைக்கு தேவை. இன்னைக்கு இருக்க டிஜிட்டல் மீடியாவில் என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, நீங்க ஒரு 50 லட்ச ரூபா ப்ரொமோஷன் பண்ணாதான் அந்த படமே தெரியும். இன்னொன்று, நீங்க படம் எதனால ஓடுது? கதை நல்லா இருந்தா
உங்களுக்கு தெரியுதுல்ல, நீங்க ப்ரொடியூஸ் பண்ணா கதையை தானே கேட்கணும். ஆமா. இவங்க எத்தனை ப்ரொடியூசர்ஸ் புது ப்ரொடியூசர்ஸ் கதை கேட்குறாங்க. அது நடக்கிறது இல்லன்னு அது சொல்றீங்க. நடக்காதனால தான் ப்ராப்ளம் ஆகுது. அதனால தான் செத்து போகுது. அந்த படமே பிஃபோர் டெட் ஆயிருது ரிலீஸ்க்கு முன்னாடி. ஓகே. அவங்க வந்து ஒரு நல்ல இங்க கதையாசிரியர்களுக்கு கதைக்கு சன்மானம் கொடுக்க ஆனா மாட்டேங்கிறாங்க. இங்க நெறைய சின்ன படங்கள் படம் பார்க்கும்போது, நல்ல கதையா இருந்தா வெளிய தெரிஞ்சு வந்து அத கொண்டாடுறாங்க. ஆனா பல படங்கள் கதை நல்லா இல்லாம தானே இருக்கு. அப்ப மக்கள் அந்த படத்த வந்து எப்படி போய் தியேட்டர்ல அதான் பார்த்தா நீங்க அவங்களுக்கு லாபம் வரணும்னு அதே எந்த நான் இது இங்க சொல்லுங்க. நான் திரும்பவும் சொல்றது என்ன, அதுதானே சினிமாலயும் நடக்குது. விவசாயிக்கு தேவை விதை, ம். ப்ரொடியூசருக்கு தேவை பணம். கதை. ஆனா இங்க பணம் தானே இருக்கு. ஆமா, நீங்க பணத்த அதான் சொன்னேன். படம் வச்சுக்கிட்டு இருக்கவங்கலாம் ப்ரொடியூசர்ஸ் கிடையாதுங்க. நல்ல கதைய செலக்ட் பண்ணி, நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர்ட்ட குடுத்து, நல்லா எழுதிட்டு, அத ஒரு 4 பேர உட்கார வச்சு டிஸ்கஸ் பண்ணணும். இந்த படம் எடுக்கணும். இது ஓடுது, ஓடாது 2வது. அது நமக்கு ஃப்ளூக்ல நடக்கும் நெறைய. ம். நம்ம கூட வர படம், ஃபெஸ்டிவலு, ம். அதுக்கப்புறம் தியேட்டர்ஸ் கிடைக்கணும். இதெல்லாம் விட்டுருங்க. ஆனா நல்ல கன்டென்ட்னா ஆடியன்ஸ் இன்னும் கைவிட மாட்டாங்க. கண்டிப்பா. நீங்க சொல்றதுல 80% வந்து சரியான கதை இருக்காது. சரியான நடிகர்கள போட மாட்டாங்க. சரியான கேமராமேன்ஸ் இருக்காது. ம். இது வந்து இப்ப தான் அதிகமா இருக்கு. ஆமா. ஆனா வழக்கமா ஒரு 20% உப்புமா படம்னு ஒண்ணு வந்துகிட்டு தான் இருக்கும். அது விட்டுருங்க. ம். ஆனா இன்னைக்கு 80% அது மாறி போனதுக்கு காரணம் என்னன்னா, ப்ரொடியூசர்ஸ் வர்றவங்க எல்லாருமே வந்து வேற விஷயத்துக்கு வருவாங்க. ஓப்பனா சொன்னா சில விஷயங்கள்லாம் பெண்களுக்கு ஆசைப்பட்டு வருவாங்க. அப்ப அது விளைக்காது. ம். இல்லன்னா சில பேர் பெருமைக்கு படம் எடுக்கணும்னு வருவாங்க. அப்ப கதையை நான் ஒரு ரசிக்கணும். அதான் சொன்னேனே, உங்களுக்கு ப்ரொடியூசருக்கு வந்து ரசனை இருக்கணும். அப்படி இல்லன்னா ரசனை நல்லா செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள கூட வச்சிருக்கணும். ஓகே. இத கூட வச்சுட்டு படம் எடுத்துட்டாருன்னா, அந்த படத்த இப்ப எங்க விக்கிறதுன்னு தெரியாது. அப்பதான் நான் சொன்னேன் இந்த மீடியேட்டர்ஸ். அவங்க உள்ள வந்துடுறாங்க. அவங்க உள்ள வந்து என்ன பண்றானுங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து Amazonல வித்து தரேன். ம். Netflixல வித்து தரேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். என்ட்டயே ஒருத்தன் வந்து என்ன பண்ணிட்டான்னா, ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர் நான் ஒரு படம் எடுத்திருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல. ம். Amazonல உங்க படத்த நான் வித்து தந்துடுறேன். அது அமெரிக்கால எல்லாம் வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகும். ம். உங்களுக்கு வந்து ஒரு 25 லட்சம் வந்துரும். எனக்கு ஒரு 2,50,000 ரூபா குடுங்கன்றாங்க. அப்புறம் இவ்வளவுக்கு என்னன்னா, அந்த ஆள் பெரிய மனுஷன் மாரி இருந்தாப்புல பார்த்தது. நான் 2,50,000 லட்சம் குடுத்துட்டேன். ம். குடுத்தா இன்ன வரைக்கும் ரிலீஸ் ஆகல படம். இன்ன வரைக்கும் பணமும் உங்களுக்கு வந்து திருப்பி பணத்துல நான் வந்து இடையில வந்து கோர்ட் கேஸ்லாம் போடுறேன்ன உடனே காம்ப்ரமைஸ் வந்து இப்போ 1,75,000 ரூபா ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ம். இன்னும் பேலன்ஸ் 75,000 ரூபா இருக்கு. இப்போ ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப், ஆள காணோம், வீட மாத்திட்டாப்ல. உங்க படங்களுக்கே உங்களால வந்து அந்த ஒரு ஃபைட் பண்ண இல்லங்க, முடியலன்றது. எனக்கே விக்கிறது தெரியல. இப்ப நான் சொல்றேன்னா, நான் இண்டஸ்ட்ரியில இருக்கிறேன். நான் ம். ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் படிச்சிருக்கேன். எங்க அப்பாவ பத்தி தெரியும். ம். எனக்கு வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அசிஸ்டன்ட்ல இருந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். இத நான் ஏமாந்து சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இது எல்லாமே மீடியேட்டர்ஸ் அவங்க நம்பிக்கையா பேசுவாங்க. இத பண்ணுவானுங்க. இதுல இன்னொரு காமெடி என்னாச்சுன்னா, அத ஒருத்தன் வந்து எனக்கு ஒரு கடலூர்ல ஒரு பையன் இருக்கான். ம். Amazonல வந்து நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம் சார். ம். உங்க படம் Amazonல வந்துரும். நீங்க ஒரு 45,000 ரூபா குடுங்க. 1,50,000 ரூபா வருங்கிறான். இது வடிவேல் காமெடி மாரி ஆயிட்டு ஏங்க இருக்கு. இது வந்து உண்மையில நடந்துச்சுங்க. நான் சரி அது எப்படியா வரும் அப்படின்னா, இல்ல நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணாங்கன்னா, Amazon யார் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து சஜஷன் போகும். ஓகே. அவங்க கிளிக் பண்ணிட்டாலே உங்களுக்கு காசு வரும். எப்படி YouTubeல வருது. ஆ. அதே மாரி அப்படிங்கிறாங்க. அப்ப எனக்கு ஓகே. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் தெரியாது. ஓகே. இதுக்காக நான் இப்ப திரும்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸ் சேர்ந்திருக்கேன். என்ன இப்ப நடக்குது? நீங்க இது தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இது கிளாஸ். நான் கிளாஸ் சேர்ந்துட்டு, இப்ப நான் வந்து என்ன மெட்டா ஆட்ஸ் என்ன ஆகுது? Google ஆட்ஸ் என்ன ஆகுது? இத நான் உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ. ஓகே. இப்ப புரிஞ்சுக்கோங்களா? இப்ப நான் அவன்ட்ட 45,000 ரூபா குடுத்தேன். எப்பன்னா 2024ல ஆகஸ்ட்ல நான் குடுக்குறேன். என்னன்னா படம் ரிலீஸ் ஆயிடுச்சுங்கிறான். Amazonல உங்க படம் இருக்குங்கிறான். எங்கடா லிங்க் குடுறா, வரமாட்டேங்கிறான். நான் Amazon வச்சிருக்கேன். இல்ல உங்களுக்கு இங்க தெரியாது, அமெரிக்கால தான் தெரியுங்கிறான். சரிடா, நீ அந்த லிங்க குடு, நான் அமெரிக்கா என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா, நான் பார்க்க சொல்றேன்னு. இல்ல அவங்க வந்து ஒரு ஸ்பெஷலா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா தான் தெரியும்னு சொல்லிட்டு இப்படியே வந்து இப்போ நம்ம இப்படி நெருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, உங்களுக்கு நான் ஜீல பேசியிருக்கேன். உங்களுக்கு ஜீல கதை சொல்ல வைக்கிறாங்க, வெப் சீரிஸ் பண்ண போறாங்க. 1,50,000 ரூபா. நீங்க வந்து ஒரு 15 மறுபடியும். அடுத்து நீங்க 15,00,000 ரூபா ஒரு கமிஷன் கொடுத்தீங்கன்னா இது பண்ணிடலாம். நீங்க ஒரு ஸ்கிரிப்ட் கொடுங்க அப்படிங்கிறான். நானும் சரி, எனக்கு ஒரு டவுட் இருந்தாலும் நமக்கு எப்பவுமே என்னன்னா, நீங்க இந்த சதுரங்க வேட்டை தான். கொஞ்சம் ஆசை காட்டினேன்னா சரி நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னு வந்து நான் ஸ்கிரிப்ட் எழுதுறேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இல்ல மறுபடியும் நம்பி நீங்க அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்க. நான் வந்து ஸ்கிரிப்ட் நான் ரெடி பண்றேன். நான் 2, ஓகே. 3 பேரை வச்சு ஸ்கிரிப்ட் எழுத வச்சுட்டு, நான் வந்து அது மலையாளத்துல பண்ணணுங்கிறாங்க. நான் உட்காந்து ஸ்கிரிப்ட் நானு ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்து ரெடி பண்ணி ஸ்கிரிப்ட குடுத்தா, இது மலையாளம் ஸ்டைல்ல இல்லங்கிறான். மலையாளத்துல எந்த ஸ்டைல்னாலும் பண்ணுவான். ஆமா. அதான் மலையாள ஸ்டைல். இல்லங்க இப்போ ஃபண்ட் தீர்ந்து போச்சுங்கிறான். கடைசி நான் வந்து ஹைகோர்ட்ல வந்து கேஸ் போட போறேன். நீ உனக்கு டாக்குமெண்ட் எல்லாமே நான் ஃபோன்ல அனுப்பிச்சிருந்தேன் நான். இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னோனே, உங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண காசை நான் திரும்ப தரேன்ட்டு ரீஃபண்ட் பண்றேன்ட்டான். இப்போ இந்த மாதிரிலாம் ஒரு கோஷ்டி ஏமாத்திட்டு இருக்காங்க. ஓகே. ஆனா எப்படி சார் நம்ப தோணுது? கேட்கும்போதே அது வந்து நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மையில இருக்கு ஏங்க நான் அப்படின்னு. அதான் சொல்றேன்ல. இதெல்லாம் ஏமாந்த பிறகு தாங்க தெரியும். ஓகே. நம்ம என்ன பண்ணுவோம்னா, சினிமாக்காரன் பொறுத்த அளவுக்கு என்னன்னா, அவன் மூளையில இருந்து யோசிக்க மாட்டான். அவன் இதயத்துல இருந்து யோசிப்பான். ஒரு ரைட்டர் ஆகட்டும், ஒரு ஆர்டிஸ்ட் ஆகட்டும். நீங்க வந்து நீங்களே நாளைக்கு ப்ரொடியூசர் இருக்கு சார், நீங்க எனக்கு ஒரு கதை சொல்ல முடியுமானா நான் நம்பிருவேன். ம். ஏன்னா நீங்க எனக்கு பேட்டி எடுக்கிறீங்க, உங்களுக்கு பாக்குறீங்க, ஓகேங்க. அப்ப நான் உங்களை ஃபாலோ பண்ணுவேன். இப்படித்தான் நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க. நான் அந்த 11 மணின்னு சொன்னேன்ல, ஆமா. அவன் முத தடவை சொல்லிருக்கலாம், ஏங்க நான் ஃபாலோ பண்ண சொல்லுவேன். இல்ல நீங்க சொன்ன நேரத்துக்கு வர முடியுமா? சொன்ன பட்ஜெட்ல எடுப்பீங்களா? அப்படின்னா, இல்ல நான் முடியாதுன்னு முடிஞ்சிருக்கும். சொல்லி போயிடலாம். இன்னொன்னு ஒரு ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு மாசமா என்னைய அலைய விட்டுட்டு இருக்காரு.
இப்போ வரைக்கும் ஆமாம், அது நீங்கள் நான் ஊரில் ஊட்டியில் இருப்பேன் ஷூட்டிங்கில். வந்துட்டு சென்னை வந்தவொடனே கூப்பிடுங்கம்பாங்க. சென்னை வந்துட்டா இல்லை இப்போ பிஸியாக இருக்கும் அப்புறம் கூப்பிடுங்க. இல்லை சார் நான் அடுத்த வாரம் ஊருக்கு போகிறேன். இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க அப்புறம் வாங்கம்பாங்க. நான் கேட்குறேன் எதுக்கு கூப்பிடுறீங்க? என்ன நடிக்க வைக்க போகிறீங்களா? என்கிட்ட கதை கேட்க போகிறீங்களா? எதுக்குன்னே சொல்கிறது கிடையாது. இது என்ன சில்லறத்தனமாக இருக்குது? நீ வர சொன்னீங்கன்னா வந்துட்டேன் நான். ஒன்று மீட்டிங் கொடு, இல்லை விட்டுரு, அவ்வளோதான். நான் என்ன பண்ணுவேன்னா நான் 2 தடவை பார்ப்பேன். அதுக்கப்புறம் நீ எவ்வளோ பெரிய கொம்பனை வேணாலும் இருந்துச்சுப்பா, ரெஸ்பெக்ட் கொடுத்தனா ரெஸ்பெக்ட் இல்லைனா போயிட்டே இரு. நீங்க இன்னொரு வார்த்தை மென்ஷன் பண்ணியிருந்தீங்க சார். தமிழ்ல மட்டும் படம் எடுக்காதீங்க. தமிழ்ல படம் எடுக்க வந்துராதீங்க. ஹிந்தி, மத்த லாங்குவேஜஸ்க்குலாம் கூட போயிடுங்க. மொழி தெரியலனா கூட பரவால்ல. அப்படின்ற மாரி ஒரு விஷயம் சொல்லி, அதுலயுமே வந்து உங்களோட கோவம் தான் அதுல வெளிப்பட்டிருந்தது அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ அதை ஏன் குறிப்பிட்டு தமிழ்ல படம் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்றீங்க? இப்போ உதாரணத்துக்கு நான் நடிகன் ஆனதுனால நான் தப்பிச்சிட்டேன். நான் முன்னாடியே சொன்னேன்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தேன், கேமராமேனாக இருந்தேன். நான் வந்து என்னுடைய குருநாதர் செலியன் சார் என்னை ஹீரோ ஆக்குனாரு. அதனால தான் இவ்வளோ கான்ஃபிடன்ஸ் வந்துன்னு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காரு. இப்போ உங்கள் வயசுலேயே வச்சுக்கோங்களேன். அவர் ஒரு அசிஸ்டண்டாக இருந்து படம் பண்ணுறதுக்கு எவ்வளோ காலம் ஆகும்? எப்படியும் வந்து ஒரு 5, 6 வருஷமா தான் ஆகும். 6 வருஷங்கிறது இன்னைக்கு ஷார்ட். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷம் தான். சரி 6 வருஷம் ஆயிடுச்சு. அவர் எங்கே போய் கதை சொல்லுவார்? ப்ரொடியூசர் கிட்ட எத்தனை சொல்லுங்க. ப்ரொடியூசர் இருக்காங்க? இங்க பல பேர் இருக்காங்க. 10 பேர் கிடையாது. 10 ஸ்டாண்டர்ட் ப்ரொடியூசர் இங்கே கிடையாது. நான் விரல் விட்டு எண்ண முடியும். லைக்கா, சன் பிக்சர்ஸு, தானு, சத்ய தியாகராஜன், $1 மில்லியன் இப்போ வந்திருக்காங்க. 5 ஸ்டார் கதிரேசனு, டெடன் டாட்ஸ் ரவி, இந்த மாதிரி 10 பேர் தான் இருப்பாங்க. ஓகே. ஆனா இத ஓகேங்களா? தாண்டி இந்த 10 பேரும் புது ஹீரோக்களை வச்சு பண்ண போறதில்ல. அப்போ அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் யாரை வச்சு பண்ண போறாரு? இங்க வந்து இன்னும் சில ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்கல்ல சார். நான் புதுமுகங்களுக்கோ அதான் இல்ல கேட்குறேன். புது முகத்தை விட்டுருங்க. டெபியூ புது டைரக்டர்ஸ்க்கு நான் புது டைரக்டர்ஸுக்கு புது முகத்தை விடுங்க. புது டைரக்டர்ஸுக்கு கடந்த நான் சொன்னேன்ல 285 படம்ங்கிறது நான் ஸ்டாட்டிக்ஸ் கொடுக்குறேன். அதுல வழக்கமான ப்ரொடியூசர்ஸ் எத்தனை புது டைரக்டர் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க? இப்ப டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரியான படங்கள்லாம் வந்து இருக்குல்ல சார். ஒன்ன சொல்றீங்க. நான் 99 பேருக்கு வாழ்க்கை காலி போயிட்டு இருக்குங்க. ஆனா பெரிய ஹீரோஸோட படங்களுக்கு இருக்க ஹைப் வந்து சின்ன படங்களுக்கு இல்லாம இருக்கிறதுக்குமே இந்த மாதிரி காரணங்கள் தான் நினைக்கிறீங்களா? ஏன்னா மலையாள படத்தை நம்ம கொண்டாடுறோம் இல்லையா? ஸோ ஏன்னா இங்க வந்து பெரிய ஸ்டார்ஸோட படங்கள் மட்டும்தான் கொண்டாடப்படுது அப்படின்றத தாண்டி நல்ல கதை இருந்தா கொண்டாடுவோம் அப்படின்ற ஒரு ஜோனுக்கு மக்கள் வந்து இருக்காங்க. அதுதான் இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல எல்லாருமே சொல்றது படம் நல்லா இருக்கு போய் பாருங்க அப்படின்றத தான் சொல்றாங்க இல்லையா? ஸோ அந்த நிலைமை வந்து எப்படி வந்து பாக்குறீங்க நீங்க? இல்லம்மா, வேர்ட் ஆஃப் மவுத் தான் பெஸ்ட். ம். நீங்க என்னதான் பெரிய ஹீரோ படமா இருந்தாலும் அவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணி வேலைக்கு ஆகாது. எல்லா பெரிய ஹீரோ படமும் ஃப்ளாப் ஆயிருக்குல்ல, ம். நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க. அந்த ப்ரொடியூசர்ஸ் அதுக்கு மேலே படம் பண்ண முடியாம கூட மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ம். சின்ன படமும் வேர்ட் ஆஃப் மவுத்தில் போகும். என்ன இஷ்யூ ஆகுதுன்னா இங்கே அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட சதவீதம் தான் கம்மியாகுதுங்கிறேன் நான். ஓகே. நீங்க ஒரு பெரிய ஹீரோவுக்கு 100 கோடி ரூபா சம்பளம் கொடுத்து 100 கோடி ரூபா ப்ரொடக்ஷன் பண்ணி 200 கோடி ரூபா எடுத்து நீங்க அடுத்து 20 கோடி 30 கோடி சம்பாதிக்கிறதுக்கு அதே ஒரு 5 கோடி ரூபால நீங்க 10 படம் பண்ணலாம்ல. ப்ரொடியூசர் அதான் பண்ணணும். அந்த 10 படத்துல 4வது ஹிட் ஆகும்ல. ஒரு படம் அவார்டு வாங்கலாம். ஒரு 3 புது டைரக்டர் கொண்டு வரலாம். 3 புது ஹீரோ கொண்டு வரலாம். இதெல்லாம் யார் மாத்தணும்னு நினைக்கிறீங்க சார்? ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் மாத்துறாங்க. ஆனா மாத்த மாட்டாங்க. ஏன்னா அங்க ஒரு கட்ட பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு. ப்ராப்ளம் என்னன்னா படம் எடுக்கிறவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு உருப்படியான வேலைகள் செய்யணும்னு பண்றாங்க. ஆனா ஏதாவது நல்லதை பண்ணா அதை தடுக்கிறதுக்கு 100 பேர் வந்துடுறாங்க. ஒரு ப்ரொடக்ஷனால எப்படி சார் நிறைய அதான் படங்கள் சொல்றேன். கொடுக்க நான் நிறைய முடியும்? படம் நான் சொல்லல. நீங்க வந்து நம்ம வேல்ஸ் லைக் அதெல்லாம் விட்டுரும். ம். நீங்க வந்து அவங்க ஒரு வருஷத்துக்கு டேர்ன் ஓவரே ஒரு 200 300 கோடி பண்றாங்க. ம். அதுல ஒரு 50 கோடியில 5 படம் இல்ல 10 படம் பண்ணலாம்ல. அந்த படங்கள் அவங்களுக்கு ஓடலன்னா அவங்களுக்கு அது பண்ணி நஷ்டம். ஓடலைன்னா பரவாயில்ல. பண்ணவே இல்லையா? நீ ஒரு விஷயத்தை செய்யாமலே அது ஓடாம இருக்குன்னு எப்படி நம்பிக்கையில சொல்றீங்க? நீங்க கதை கேட்டீங்களா? நீங்க ஒரு புது ஹீரோ அனௌன்ஸ் பண்ணீங்களா? அதை நீங்க விளம்பரப்படுத்தினீங்களா? உங்களுக்கு தியேட்டர் கிடைக்குது. இதெல்லாம் லைக்காவோ சத்யஜோதியோ தானுவோ வேல்ஸோ நான் பண்ணேங்க. நான் சவால் விடுறேன். உங்களுக்கு தைரியம் இருந்தால் அதை பண்ணுங்க. நான் சவால் விட்டேன். நீ சொன்னதை பண்ணப்பா ஆடியன்ஸ் என்ன ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லுங்க. ஓகே. அப்போ ஆடியன்ஸ் கை விடுவாங்களா? அவங்களுக்கு தேட்டர் கிடைக்காம இருக்குமா? நான் சொல்றது 50 கோடியில ஒரு படம் 5 கோடி. நீங்க வந்து டெபியூ டைரக்டர் வச்சு பண்ணுங்க. 1 கோடி ரூபா ப்ரொமோஷன் பண்ணுங்க. புது ஹீரோ வச்சு கூட பண்ணுங்க. 10 படம் பண்ணலாம். நல்ல கதைகளா இருந்தா நான் வெற்றி கதையை அடையணும். செலக்ட் பண்ணுங்க. நீங்க நானும் சொல்றேன் இதுதான் புரட்சி பண்றதுங்கிறது. புரட்சிங்கிறது இதுதானே புரட்சி. ஒருத்தன் செய்ய முடியாதானங்க புரட்சி. இப்ப இது நீங்க பண்ணிட்டு இருக்கிறது அதை புரட்சியா எடுத்துக்கலாமா சார்? நீங்க வாய்ஸ் அவுட் பண்றத. நான் பேசுறதுதான் புரட்சி. என்கிட்ட 50 கோடி தான் நான் பண்ணிடுவேன். நான் இன்னொரு 10 ஹீரோ உருவாக்கி விட்டுருவேன். நான் மட்டும் 10 படம் பண்ண மாட்டேன். ஓகே. நான் ஏன்னா காம்படிஷன் வரணும். நல்ல ஆக்டர்ஸ் வந்தானுங்கன்னா இங்க பயப்படுவாங்க. இங்க என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா டாப் 10 ஹீரோஸ் என்ன பண்றாங்கன்னா நம்மளை விட்டா இவனுக்கு வேற வழி கிடையாதுங்கிறதுனால தான் பிரச்சனை வருது. இந்த எல்லா ப்ரொடக்ஷன் ஹவுஸும் எதுக்கு பெரிய ஹீரோ வச்சு படம் பண்றானுங்க? ஆனா டைரக்டர்ஸ்க்கான மதிப்புமே ஏறி இருக்குல்ல சார். அஸ்வத் மாரிமுத்துலாம் புது டைரக்டர் டெபியூ டைரக்டரா தான் உள்ள வந்தாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து எஸ்ஜிஆர் வச்சு படம் பண்றதா இருக்கட்டும், அடுத்தடுத்த படங்கள் டெபியூ டைரக்டர்ஸ்க்கான நான் ஒரு வாய்ப்புகள். விஷயம் இன்னொன்னு சொல்லுவேன் உங்களுக்கு. இங்க ஒரு தப்பான ஒரு அணுகுமுறை இருக்கு பாத்தீங்களா? நாம ஒரு ஆளை பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ம். அது விஷயம் கிடையாது.
அஸ்வந்த் மாரிமுத்து சிலம்பரசனை வச்சு பண்றது பெரிய விஷயம் கிடையாது. சிலம்பரசனுக்கு அஸ்வந்த் மாரிமுத்து மாதிரி ஆள் கிடைக்கலன்னா அவருக்கு மார்க்கெட் போயிடும். அப்ப ஒரு நல்ல டைரக்டர்ஸ் டெபியூ டைரக்டரா வந்தனால தானே சார் அவங்க ஆமாங்க, நான் அதான் சொல்றேன். நீங்க அஸ்வந்த் மாரிமுத்து இருக்கார்ல, யாரை வச்சுக்கிட்டு கொடுத்தாரு? நம்ம டிராகன் அதுக்கு முன்னாடி யாரை வச்சு கொடுத்தாரு? ஓமை கடவுளே கொடுத்தாரு. அசோக் செல்வன் வச்சு பண்ண வேண்டியதுங்க. ஏன் நீ வந்து அது அங்க ஏன் மேல போகணும்னா இவங்களுக்கு சம்பளம் அதிகமா கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? நீங்க எஸ்டிஆர் வச்சு பண்றீங்களா, அடுத்து கார்த்தி வச்சு பண்றீங்களா, அடுத்து சூர்யா, அடுத்து ரஜினி, இதுதான் டார்கெட். இது டைரக்டர் கிடையாதுங்கிறேன் நான். இப்போ நீங்க ஒரு பாலுமேந்திரா, பாலச்சந்தர், மகேந்திரன், ஈவன் அவர் செலியன் சார், பாலாசக்திவேல், இவங்க ஏன் வந்து இவங்களாம் வச்சு பண்ணல? ஏன்னா கதையை நம்பினாங்க. பாரதிராஜா நினைச்சிருந்தாருன்னா அன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு கொடி பறக்குதுன்னு ரஜினி வச்சு பண்ணாரு. அதெல்லாம் அது பாரதிராஜா படம் மாதிரியே இருக்காது, பார்க்கவே முடியாது. அவர் ஏன் இன்னும் கொண்டாடுறாங்க பாரதிராஜாவை? பாலச்சந்திரன் எதுக்கு இயக்குனர் சேரன்னு கொடுத்தாங்க? அவர் நினைச்சிருந்தா வந்து எம்ஜிஆர்டே கால் ஷீட் வாங்கி படம் பண்ணிருக்க முடியும். ஏன்னா அவர் கதையை நம்பினார், கடைசி வரைக்கும் அவர் கதையை தான் நம்பினார். இப்ப இருக்க டைரக்டர்ஸ் கதையை கதையை நம்பலையே, ஆர்டிஸ்ட் நம்பி தான் இருக்காங்க. இன்னைக்கு ஓப்பனா ஒரு விஷயம் உங்களுக்கு, நான் சொல்ற டைரக்டர்ஸுக்கு படம் கிடையாது. இப்போ ஹிட் கொடுத்த டைரக்டர்ஸ்க்கா ஹிட்டு கொடுத்து அவார்டு வாங்கினவங்க பாலாசக்திவேல், வசந்த பாலன், கொட்டுக்காளி டைரக்டர், மேற்கு தொடர்ச்சி மலை டைரக்டர், இந்த மாதிரி கதையை மட்டும் நம்பி படம் எடுக்கிறவங்களுக்கு இப்போ படம் கிடையாது. ஓகே. ஏன் நீங்கள் சொன்ன இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஏதாவது கொடுக்கலாம்ல? 5 கோடியில் பண்ணிடுவாங்க, சரி 10 கோடியில் கூட பண்ணுவாங்க, ஏன் பண்ணல? அடுத்து அவங்களோட கதைகள் என்ன மாதிரி இருந்தது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும்ல சார். ஏங்க இவங்கெல்லாம் எஸ், இவங்களுக்கு வசூலாயிருக்கு, லெஜெண்ட்ஸ் ஹிட்டு கொடுத்துருக்காங்க, அவார்டு கிடைச்சிருக்கு. ஒரு ப்ரொடியூசருங்கிறவன் வந்து நான் திரும்ப சொல்றது என்னன்னா, இது வெறும் காசு போட்டு காசு எடுக்கிற பிஸ்னஸ் இல்லை. இந்த காசுக்கு நீங்கள் நிலத்தை வாங்கி போட்டு ரியல் எஸ்டேட் பண்ணுங்க, இல்லை நீங்கள் ஒரு ஸ்கூல் காலேஜ் கட்டுங்க, இதை விட வருமானம் அதிகம் வரும். எண்ட் ஆஃப் த டே இதுக்கான சொல்யூஷன் என்னவா பாக்குறீங்க சார்? இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, நிறைய சொல்றீங்க, இதெல்லாம் இருக்குன்னு கேட்கும் போது உண்மையான நிதர்சனமான உண்மைகளாகவுமே அது இருக்கு அப்படின்றப்ப இதுக்கான சொல்யூஷன் என்னதான் அப்படின்றப்ப அது சொல்யூஷன் வந்து ப்ராப்ளம் கிரியேஷன் பண்ணது என்னன்னா, நீங்க கதைக்குழுன்னு ஒன்று வைக்கணும். இன்னைக்கு வந்து நான் சொன்னேன்ல, ஒரு 20 to 20 விடுங்க, ஒரு 25 to 35 இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஜ் தான் ஃபியூச்சர். நான் சொன்ன ஆட்கள்லாம் விட 45-50 வயசு ஆயிடுச்சு, அவங்க சாதிச்சு முடிச்சிட்டாங்கன்னு கூட விட்டுருங்க. இவங்க எங்க போய் கதை சொல்லுவாங்க? இவங்களுக்கு ஒரு கதைக்குழு வைக்கணும், இந்த கதையெல்லாம் கேட்கணும். இதுல இருந்து பெஸ்டா எடுத்து நான் சொன்ன மாதிரி ஒரு தைரியமான, ஒரு நேர்மையான, ஆண்மையுள்ள ப்ரொடியூசர்னே சொல்லுவேன் நான். இதுக்கெல்லாம் ஒரு தில் இருந்தால் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். வெறும் 100 கோடி 200 கோடியில் எடுக்கிறதெல்லாம் தில்லு கிடையாது. நான் ஒருத்தனை ஒரு குதிரை, இந்த குதிரை ஜெயிக்குன்னு நினைச்சு நம்பக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் எடுக்கணும். நீங்கள் இந்த கூத்துப்பட்டெல்லாம் இருக்குது, அங்கே போய் ஒரு ஹீரோவை செலக்ட் பண்ணணும். இல்லைன்னா ஒரு வெறும் கூத்துலேயே நாடகத்திலே இருக்க ஒருத்தனை நாடகனை கூப்பிட்டு வரணும். ஒரு நாடகனை ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை, நடிக்க திறமை உள்ள பொண்ணை ஒரு கூப்பிட்டு ஹீரோயினா போடுங்க. இதெல்லாம் பண்ணால் நம்ம தமிழ் சினிமா 1000 கோடி அடிச்சிருமா சார்? கண்டிப்பாக அடிக்கலாமே. ஏன்னா இங்கே ஓடிச்சுன்னா எல்லா ஊர்லேயும் ஓடும். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, தமிழ் சினிமா பொறுத்தளவுக்கு இந்தியாவில் ஹிட் அடித்த படம்லாம் நம்ம ஊரில் ஓடாது, ரீமேக்ஸ். ஆனால் தமிழில் ஹிட் அடித்த படம் இந்தியா ஃபுல்லாக ரீமேக் ஆகும். ஏன்னா நம்மளோட டிஃப்ரென்ஸ், நம்மளே மலையாள படம் சூப்பராக இருக்குமா, அதே டைரக்டர் அதே கதையை தமிழ் எடுத்த ஓடாது. கண்டிப்பா நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. நேரம் ஒதுக்கி இவ்வளவு நேரம் வந்து எங்களுக்காக இவ்வளவு விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கணும். ரொம்ப நன்றி சார். நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.